ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே அன்னைக்கு ஆவடி பருத்திப்பெட்டு லேக்குக்கு போயிட்டு நானும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாட்டில் கதை சொல்ல போகிறோம் என்ற ஷோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது, நாம் எண்ணுகிற எண்ணமெல்லாம் உயர்வானதாக இருக்கட்டும் என்கிற வள்ளுவ பெருமகனாரின் வாய்மொழிகளையே எங்கள் வணக்குரையாக உரைத்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வெயில் மழை பாராது சாலைகளில் நின்று போக்குவரத்து நெரிசலை சரி செய்து விபத்தில்லா பயணத்தை உறுதி செய்யும் தூண்கள், மக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு அல்லும் பகலும் உழைத்திடும் போக்குவரத்து காவலர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்கிறோம். போக்குவரத்து காவலர்களை மரியாதை செய்யும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும்படி திரு நிரேஷ் அவர்களையும் நெல்சன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஹலோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஆக்சுவலி நான் கதை சொல்ல போறேன். ஒரே கதை, எல்லாம் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கதை சொல்லட்டுமா? அப்படியே எல்லாரும் என்னோட வாழ்க்கையை எல்லாருமே என் கூட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணா நல்லா இருக்கும். அப்படியே என் கூட பேசிட்டே இருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் பாட்காஸ்டோ. ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டில் கதை சொல்றோம். ஒரு சின்ன சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நார்மலாக சாங்ஸ் இல்லாம ஒரு சின்ன உள்ள ஒரு கதை வச்சு அந்த சாங்ஸை நரேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல பண்ணது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இப்ப நான் ஒரு கதை சொல்ல. ஒரு ஊர்ல எல்லாம் எப்போ பார்த்தாலும் கதைனாவே எப்போ பார்த்தாலும் ஒரு ஊர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றான்னு நினைக்கிறேன்னா, ஏதோ ஒரு ஊர்ல ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர், நல்ல வெறப்பா நேர்மையா ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர், அவருக்கு ஒரு அழகான மனைவி. கேக்குதா? ஒரு அழகான மனைவி. ஸோ ரெண்டு பேரும் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல யாருமே விட்டு தர மாட்டாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லது, அவங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க. ஸோ ரெண்டு பேருமே எப்பவுமே மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லுவாங்கல்ல, மேட் ஃபார் ஈச் அதர். ஸோ ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. ஒரு நாள் நல்ல மழை. அப்போ ரெண்டு பேரும் ஏறி கார் உள்ள போறாங்க. கார் உள்ள போயிட்டு உட்காடுறாங்க. உட்காந்து ஒரு மிரர்ல ஆபீசர் எடுக்கிறாரு பைக்கை, ஐ மீன் காரை, ஸ்டீரிங் பிடிக்கிறாரு, பின்னாடி முறை பார்க்கிறாரு. அப்போ இப்போ பிரேம் சொல்லுவபடி அதை எப்படி பார்த்தாருன்ட்டு, ரெடி ரெடி 1 2 3 4.
இப்படி போயிருக்க அவங்களோட ஃபேமிலி. ஸோ அப்படி போயிருந்த ஃபேமிலிக்கு வந்து 2 பேரும் நல்லா சொன்னாங்க இல்லையா, மேட் ஃபார் ஈச் அதர். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சோகம் என்னன்னா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமும் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை. ஸோ 2 பேரும் இவருக்கு அவங்க குழந்தை, அவங்களுக்கு வந்து இவர் குழந்தைன்ற மாதிரி 2 பேரும் வாழ்ந்துருந்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் இல்லைல்ல, குழந்தை இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. ஆசிரமம்னா என்னது இங்கிலீஷ்ல? ஆர்ஃபனேஜ் அப்படிதானே? கரெக்டாக சொல்றேன்னா? கரெக்டாக சொல்றேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும். ஸோ எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க. ஆர்ஃபனேஜ் போறாங்க. ஒரு அழகான பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைய வந்து அடாப்ட் பண்றாங்க, தத்தெடுக்கிறாங்க. இல்லை பிரேம் தத்தெடுக்கிறாங்க. ஸோ இத்தனை நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லாத அந்த ஃபீலிங், அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே போயிடுது. அந்த குழந்தைய அழகாக வளர்க்குறாங்க. வீட்டில் பொத்தி வச்ச பாசம் எல்லாத்தையும் அவங்க அப்பா கொட்டார் குழந்தை மேலே. அவங்க அம்மாவுக்கு வந்து குழந்தை இல்லாத இதெல்லாம் மறந்து போச்சு. பிகாஸ் ஆஃப் தட் கேர்ள் பேபி அப்படிதானே? ஆமாம். ஸோ குழந்தைகிட்ட வந்து இல்லாத பாசத்தில் அவர் கொட்டார்ல இமேஜ், அந்த குழந்தை பாசம் எல்லாருக்கும் அப்பா பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துடுறீங்களா? பின்னாடி நிற்கிறவங்களாம் சேர்ந்து பாடலாமா? என் கூட யார் பாடுறது? ஒன்றும் இல்லை, தான கம்கம் அதுதான் பண்ண போறோம் நாங்கள். ஓகே, ரெடி பண்ணிடலாமா? ரெடியா? பாடலாமா? ரெடியா? ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து சவுண்ட் வந்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே, கையில ரெடி ரெடி 1 2 3 4. சவுண்ட் கேட்கல எனக்கு, இன்னும் நல்லா சவுண்ட் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. மைக் குத்தா கண்டிப்பா உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா மைக் தருவேன். எனக்கு நல்லா காது கேட்கும். வெளியில இருந்து உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா மைக் தரப்படும். ரெடியா?
உனக்கு என்ன வேணும்னு சொல்லல, கரெக்டா? பாடலாம் ஒரு 2 லைன். ரெடியா? லைட்டா சவுண்டா இடம் பொது வேகம் தேடி போவோமே. Sing loud, everyone sing. இடம் பொது வேகம் தேடி போவோமே. இவர் எங்களோட லோக்கல் என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ரஞ்சித். எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க மியூசிக் டீச்சராக. ஸோ கையே கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. ஸோ இப்படி போயிருந்தாங்க இதில் அப்படியே நம்ம சூரிய வம்சம் மாதிரி ஒரு பாட்டுலேயே பெரிய ஆகிடுவாங்களே, அது மாதிரி இந்த ஒரு பாட்டுலேயே 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. நானும் ஒரு பாட்டுல பணக்காரனால பார்த்தா முடிய மாட்டேங்குது சார். உழைங்க சார். ஸோ 20 இயர்ஸ் ஓடி போச்சு. 20 இயர்ஸ் ஓடி போச்சுல்ல. ஸோ அப்படியே ஒரு பீச் சைடா ஒரு பையன் நல்ல எஜுகேட்டடான பையன் பீச் சைடு கடல் பீச் அது ஏரி சைடில் வந்திருக்கோம். பீச் சைடு இங்கே நம்ம ஏரி சைடு வந்திருக்கோம். பீச் சைடில் ஒரு பையன் நல்லா படித்த பையன், ஆனால் கொஞ்சம் லோக்கலைஸ்டாக பசங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு அடங்காத ஒரு நல்ல பிள்ளை. வீட்டுக்கு அடங்காத நல்ல பிள்ளை அப்படிதானே? செல்ல பிள்ளை. சூப்பர். வீட்டில் அடங்க மாட்டோம் எல்லாரும் இந்த மாதிரி, நாங்களாம் அப்படிதான். ஆனால் பையன் நல்லா படித்த பையன், மீன் வியாபாரி. அப்படியே கடல் பக்கமா அந்த சைடு போறப்போ இவர்தான் நம்மளோட ஹீரோ. ஹீரோ இன்ட்ரடக்ஷன். ஹீரோ வந்து எங்க திவாகர் மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டா அழகா இந்த மாதிரி வெக்கப்படாத. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா உங்களையும் சொல்றேன். ஓகே. எங்க திவாகர் மாதிரி நல்லா ஸ்மார்ட்டா அடங்காத நல்ல பையன் ஹீரோ. ஹீரோ வந்து மீன் வியாபாரி. அப்படியே மீன் சைடு பீச் சைடு சாரி பீச் சைடு அப்படியே போறாங்க. போலாமா பீச் சைடா? போலாமா? மைனர் கொடுங்க, டீம் மைனர் கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். அப்படியே எல்லாரும் பீச் பக்கம் போலாம் வாங்க. விரலால் நெத்தியில்
ஆடியோ பீச் பக்கம் போயிட்டு வந்துட்டோம்ல. எங்களோட கீபோர்டிஸ்ட் மிஸ்டர் பிரேம் அப்படிதாங்க. இவர் வந்து நைஸ் கீபோர்டிஸ்ட் தம்பி மாதிரி காலேஜ் பண்ணுறாங்க. நைஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாருல, ஒரு நல்ல ஒரு ஸோ அப்படியே கண்டினியூஸ் போச்சுல. இந்த ஹீரோ பார்த்துட்டோம். இந்த ஹீரோயின் வேற யாரும் இல்லை, அந்த அப்பா வந்து தத்தெடுத்த அந்த பிள்ளை தான் ஹீரோயின். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப அப்பாவுக்கு அடங்கின பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அழகான சாமினா பொம்பளை பிள்ளைய சொல்கிறேன் சார். நீங்கள் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா எப்படி சார்? பொம்பளை பிள்ளைய அழகாக சொல்கிறேன். நீங்கள் நேரம் எங்கள் பச்சி சமைச்சல இல்லை சார், சும்மா நீங்கள் தான் சார், நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க சார். அழைக்கல அடிப்படை அழகாடி பண்ணியாச்சு அதெல்லாம். ஸோ நல்லா வீட்டுக்கு அடங்கின பிள்ளை எங்கள் குணாமாதி வீட்டுக்கு நல்லா அடங்கின பிள்ளையா, அவங்க அப்பா பேச்சு கேட்குற பிள்ளையா, அவங்க அம்மா பேச்சு கேட்குற பிள்ளையா வளர்ந்து வராங்க. ஹீரோக்கு மட்டும்தான் இன்ட்ரோடக்ஷன் சாங் கொடுத்தாங்க. எங்கள் டீமில் வந்து எல்லாருக்கும் போவோம். நான் ஹீரோக்கு மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் இன்ட்ரோ சாங் கொடுப்பீங்க, எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ சாங் கொடுக்க மாட்டீங்களா? அதனால் இப்போ அவங்களே அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க பாருங்க. டி மைனர் என்ன விட்டலாமா?
இவங்க தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கர் சங்கீர்த்தினி. ஷீ இஸ் அ வோக்கலிஸ்ட், மியூசிக் தெரபிஸ்ட். கம்மியாக வாங்குவாங்க. ஓகே தானே. சவுண்ட் இன்ஜினியர், சாரி எல்லாம் வாங்கிட்டேன். அவங்க வந்து மியூசிக் தெரபிஸ்ட், ஃபீஸில் கம்மியாக தான் வாங்குவாங்க. அப்படியே நாங்கள் லைட்டாக ப்ரொமோட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதில் இருந்து ஸ்டோரி போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஹீரோ வந்து வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க, திவாகர் மாதிரி அடங்கின பிள்ளை. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் தெரியாம போச்சு. திவாகர் மாதிரி நல்ல பிள்ளை. ஆனால் அவங்க அம்மா அப்படி கிடையாது. பையன் மேலே அவ்வளோ பாசம். நிஜமா அவங்க அம்மா ரொம்ப பாசம் அவன் மேலே. எங்க எப்போ பார்த்தாலும் அவன் வீட்டில் போகிறப்பயே இது மாதிரி பண்ணாத, ஒழுங்காக வேலைக்கு போ, கரெக்ட் டைம் சாப்பிட்டு, எல்லாரம்மா அப்படி தான் சொல்லுவாங்கல்ல. தலைவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் டிரைவிங் வேற ஓட்டுவார். ஃபாஸ்ட் டிரைவிங்கில் இருப்பார். அப்படியே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறப்போ 60, 70, 80, 90, 100, 200 அப்படிதான் போவோம். அப்படி அம்மா வந்து எப்பவுமே அவர் மேலே கவலை. ஸோ பையன் எப்படி சாரி ஃபார் திஸ் வேர்ட் தகுதியாக சுற்றுது அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு வந்து ஒரே கவலை. ஆனால் பையன் அப்படி கிடையாது. அம்மா மேலே ரொம்ப பாசம் தான். ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அப்படி. ஸோ அதனால் உங்களெல்லாம் இல்லை, தப்பாக நினச்சிக்கிறீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ அம்மா மேலே ரொம்ப பாசம். அது வெளிப்படுத்த மாட்டாங்க. எல்லாரும் பாய்ஸ் மாதிரி தானே, எல்லா பாய்ஸும் அப்படி தான். அம்மா மேலே என்னதான் பாசம் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு அம்மா மேலே அவ்வளோ பாசம், அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. எல்லாருக்கும் அம்மா மேலே பாசம் அதிகம் இல்லை. இந்த பாட்டு
ஸோ இப்படி போயிட்டு இருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட்டில் லவ். இங்கே வந்து எப்பவுமே எங்கள் ராஜா சார் தான் நாங்கள் உள்ளே கூப்பிட்டுப்போம். எல்லாரும் சேர்ந்து என் கூட பாடலாமா? ஸ்டோரி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன். என் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஒரு கதையை சொல்லிட்டு தான் போவேன். ஸ்டோரிக்கு போயிடலாமா? ஹீரோவோட அப்பா, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து விஷயம் செஞ்சு போச்சு. அதனால ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பேசிட்டா. அப்படி என்னதான் ஹீரோ வேணாம்னு சொல்லிட்டாலும் பழைய நினைவுகள் இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க லவ் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்க்கலாமா? வேணாமா? லவ் பண்ணதான் யோசிச்சே பார்க்கக்கூடாதுன்ற. அப்படி பரவாயில்ல, ஹீரோயின் தானே, நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பார்க்கலாமா? நேரத்தில்
இதுக்கு தான் லவ் இருக்குனாடா ஃபீல் மச்சான். ஃபீலிங் ரஞ்சித் மாஸ்டர். ஸோ எங்கள் டீமோட இன்னொரு கிட்டாரிஸ்ட் மிஸ்டர் வெஸ்லி, என்னோட ஃப்ரெண்டு நைஸ் கிட்டாரிஸ்ட். ஸோ இப்படி போச்சு. ஆனால் பையனுக்கு வந்து அது வந்து தாங்க முடியல. பொண்ணு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு, பையன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எஃப்ஷார் பையன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். போயிட்டு டிஸ்க்ளைமர் போட்டுறீங்க, எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஆல்கஹாலிஸ் யாருக்கும் டிஸ்க்ளைமர்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஆல்கஹாலிஸ் ஏ சவுண்டு கேட்கலையா? ஆல்கஹாலிஸ் ஸ்மோக்கிங் யாருமே படம் பார்க்கறதே இல்லை போல. படம் பார்த்தா இதை கவனிக்கிறதே இல்லை. எதுதான் போறாங்க காசு கேன்சர்ல இல்ல எல்லாரும் வசனமா முக்கியம், படத்தை பாருங்க அப்படி பார்த்துக்கோங்க. கம்மிங் பேக் டு ஸ்டோரி. பையன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்குள்ள ரஞ்சித் மச்சான் மாதிரி, மச்சான் இந்த பொண்ணு போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ பறந்து போனாலே அப்படிலாம் இல்லை மச்சான். ரொம்ப மச்சான் அவன் காலத்துக்கு போயிட்டான், 70s 80s. ஓகே ஓகே, நான் இப்போ என் காலத்துக்கு வந்துடுறேன். யாருக்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட வருது. ஹலோ, நீங்க யார் யார் என்னென்ன பேசிக்கிட்டு தெரியாது. சில பேர் அவங்க எப்படி கூப்பிடுன்னு தெரியாது. மச்சான் நீ எப்படி கூடுவ? எப்படி சொல்லுவ? சரி சரி மச்சான் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ஏன்டா? ஓகே, கால் பண்ணி எங்க அப்பாவுக்கு வந்து லவ்க்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. நாங்க லவ்வை சேர்த்துக்கிறோங்க, கை தட்டுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப நல்லவர் சொல்லியிருக்கல. அவர் வந்து பொண்ணுக்காக தான் பார்த்தாரு. அந்த பொண்ணை வந்து அனாதன்னு சொல்லிட்டதுனால அவரோட மனசு வந்து கேட்கல. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லாதப்போ அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு பாசம் வயசு எல்லாத்தையும் காட்டுச்சு. அந்த பொண்ணோட பாசம் தான் எனக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால
அவங்க அப்பா வந்து க்ரீன் சிக்னலுங்க, நல்லா க்ரீன் இருந்தால் போதும், க்ரீன் சிக்னல் காட்டிட்டாங்க. ஸோ பையனுக்கு வந்து முடியல, அந்த பொண்ணு கிடச்சிச்சுல, என்ன வச்சான்? ஆமா ஆமா அதுதான் நான் அவ்வளோ பெரிய பள்ளி காமிங்க பையனுக்கு எங்க போயிட்டு வந்தா இல்லை சொல்லி வந்து பையன் வந்து அப்படி அதான் லவ் சக்ஸஸ் ஆச்சுன்னா காலை வந்து உன் கால் வந்து கடையில் முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு, அப்படி வந்து ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா பையன் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்றபடி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போறா ஃபாஸ்டா. அவங்க அம்மா சொன்னதான் மறந்துட்டான். ஃபாஸ்டா 60 ஆகுது, 70 ஆகுது, 80 ஆகுது, 90 ஆகுது, 100 அப்படி ஃபாஸ்டா போறாரு.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு லாரி மேலே ஃபாஸ்ட்டாக இடிச்சிடலாம். இடித்த உடனே ஆன் ஸ்பாட் டெத். ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ லைஃப், இவ்வளோ கதை, அவன் வாழ்ந்த இவ்வளோ இதுவுமே ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. இல்லை, நம்மளும் அப்படிதான் இருக்கோம். எல்லாத்தையும் அலட்சியம். இங்கேருந்து இவ்வளோ தானே இருக்கு, இவ்வளோ தூரம் தானே இருக்கு, கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அலட்சியம். அவ்வளோ அலட்சியம் லீட்ஸ் டு எதுவுமே இல்லைல்ல. அவன் அவ்வளோ ஆசைப்பட்ட பொண்ணு, அவ்வளோ அதிகமாக நேசிக்கிற அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு எதுவுமே இல்லாமல் முடிஞ்சிச்சு. அவன் ஸ்லோவாக போயிருந்துருக்கலாம், இல்லை ஸ்லோவாக போயிருந்துருக்கலாம், ஹெல்மெட் போட்டு போயிருந்துருக்கலாம். அவங்க அத்தனை வாட்டி சொல்லியும் ஒரு சின்ன ஹெல்மெட் அவன் உயிர் லைஃப் வந்து பாதுகாத்து இருக்கும். இங்கே நிறைய பேர் நம்மளும் அப்படிதான். ஸோ பக்கத்தில் தானே இருக்கு, கிட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டி ஒரு பிரோஜனம் இல்லை. அவன் ஆசைப்பட்டு கொண்டு போச்சு. அவங்க அதிகமாக செம்ம போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் போயிடுச்சு. நம்மளுக்கும் எல்லாருமே இருக்காங்கல்ல. நம்மளுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆமாம் தானே. ஸோ ஃபாஸ்ட் டிரைவிங் வந்து நம்ம என்ன தான் போர்டில் போட்டிருந்தாலும் அது வந்து யாரும் மதிக்கிறது இல்லை, இன்க்ளூட் மீ. நம்ம போகிறோம், இப்போ எதுனா எனக்கு வந்து என்ன கிளாஸ் போகிறோம் அப்படின்னா நான் ஒரு 6 மார்க்கு 2 மினிட்ஸ் தான் அடிப்பேன். நான் கரெக்டாக 10 மினிட்ஸ் முன்னாடி தான் கலப்பேன். ஆக்சுவலாக அது தப்பு இல்லை, எல்லாருமே தப்பு. ஒரு 8:30 ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அது மாதிரி இருந்தால் நம்ம போகிறதே கிளம்பிலேருந்து கிளம்புறது 8:25 கிளம்புறோம். அது ரோஜுமே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி, ஒரு ½ hour முன்னாடி கிளம்பா ஆபத்து இல்லை. ஹரிபரி லைஃப் எடுத்துருவோம். இவனோட லைஃப்பும் அப்படிதான். ஸோ வியர் ஹெல்மெட்டுன்றது தான் நான் இவ்வளோ நேரம் நான் பேசினேன். வேற ஒன்றும் இல்லை. உங்களோட ஃபேமிலி முக்கியம், உங்களோட குழந்தைங்க முக்கியம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், உங்களோட சொந்தக்காரங்க முக்கியம், உங்களோட ஆள் அவன் சொல்கிற மாதிரி முக்கியம்னா. ஸோ ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஹெல்மெட் போடுங்க, பாஸ் என்ன தவிர்த்துருங்க. ஐ திங்க் எல்லாம் இங்கே யூஸ் பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் கரண்ட்டு போனாலும் எது பண்ணாலும் எதுவும் சமாளிச்சு இங்கே லாஸ்ட்டாக சொல்ல வரேன்னா வியர் ஹெல்மெட் சேவ் லைஃப் இதான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இதான் பார்க்கலாம். ஸோ இதான் பார்க்கலாம் சொல்கிறோம். ஸோ பக்கா சொல்லுவா இன்சாரி இல்லை. நான் எங்கள் டீம் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ட்ரம்மர் என்னோட தம்பி ஆக்சுவலாக நெல்சன். நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரோ என்னோட என்ன தம்பி பிரச்சனை. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணோம், எங்களுக்கு இவ்வளோ பெரிய டீம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட பாட்காஸ்ட் டீம். பாட்டியும் கதை சொல்லுவோம். ஓகே, அப்புறம் என் பேர் வந்து நவீன். தேங்க்யூ. எல்லாரும் ஷோ வந்து எல்லாரும் பார்த்துருக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு பேக் போனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ அதே மாதிரி இந்த பிளேஸ் எங்களுக்கு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். போலீஸ், டிராஃபிக் போலீஸ், அப்புறம் எல்லாருக்குமே. எல்லாருக்கும்ன்றது வந்து எல்லாருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால அந்த எல்லாருக்கும், யாரும் ஒன்றும் இல்லை, யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஸோ ஷோக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்ன மெசேஜு அது வந்து சஜஷனாக நான் அட்வைஸாக எடுத்துக்காமல் ஜஸ்ட் ரைட். நானும் இனிமேல் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வியர் ஹெல்மெட் சேவ் லைஃப், ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. அதை கூர்ந்த மன்னித்து விடுங்கள்.
ஸோ எங்களோட பேரண்ட்ஸ் இருக்குது, எங்களுக்கு இன்ஸ்டா ஐடி இருக்குது. எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தான் நாங்கள் எங்களோட இன்ஸ்டா ஐடியில் நாங்கள் போடுவோம். ஸோ ப்ளீஸ் அது என்ன சொல்லுங்கள், ஃபாலோ, அப்புறம் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்லமா சொல்லிட்டேன். யார் இப்போ டான்ஸ் ஆடணுமோ வந்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ் ஆடணும். எல்லாம்
ராசாக்கும், பாட்டில் கதை சொல்கிற இந்த டீமுக்கும், இதை லீட் பண்ணிட்டு வர நவீன் மாஸ்டருக்கும் ஒரு எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தலாம் அடுத்தடுத்து ஈவென்ட் நடக்கும்போது இதே ஆவடி பர்த்திபெட்லேயில் எல்லாரும் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஃபீட்பேக் வீடியோ இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ எங்களுக்காக அவங்கள உற்சாகப்படுத்துகிற நோக்கத்தில் ஃபீட்பேக் வீடியோ கண்டிப்பாக கொடுத்துட்டு போங்க. மிக்க நன்றி.